சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஆதரணியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்மாவதி. இன்னைக்கு தைப்பூச திருநாள். ஒவ்வொரு வருஷமும் தை மாதம் வர பௌர்ணமி அன்னைக்கு பூசம் நட்சத்திரமும் சேர்ந்து வர இந்த நாளை தான் தைப்பூச திருநாள்னு நம்ம எல்லாருமே ரொம்ப பக்தியோடு கொண்டாடுறோம். அப்படிப்பட்ட இந்த நல்ல நாளில் என்னென்ன மாதிரியான விசேஷங்கள் மக்கள் கொண்டாடுவாங்கன்னு பார்க்கலாமா? இந்த திருநாள் அன்னைக்கு அங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா மக்களும் அருகில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு போய் பால் காவடி தூக்கி தேர் இழுத்து அகல் வேல்லாம் குத்தி அவங்களுடைய நேர்த்திக்கடனை செலுத்துவாங்க. இந்த தைப்பூச திருநாள் உருவான நாள் எப்படி அப்படிங்கிறது நம்மள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு தடவை நாரத முனிவர் சிவன் பார்வதி கிட்ட போயிட்டு இந்த ஞானப்பழத்தை உங்களோட மகன்கள் யாருக்காவது கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அதை கொடுக்குறாரு. அவர் கொடுக்கும்போது அங்கே விநாயக பெருமானும் முருகப்பெருமானும் நின்றுட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு போட்டியும் வைக்கிறாங்க. யார் முதல்ல இந்த உலகத்தை 3 தடவை சுற்றி வராங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஞானப்பழம் கொடுக்கப்படும் அப்படின்ற போட்டியும் வச்சிடுறாங்க. ஸோ முருகப்பெருமான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா விநாயகரை பார்த்து, அண்ணா என்னோட வாகனம் வந்துட்டு மயில், நான் அதில் ஏறி போனேன் அப்படின்னா நிமிடங்கள்லேயே நான் திரும்பவும் கைலாயத்துக்கு வந்துடுவேன். ஆனால் உங்களோட வாகனம் வந்துட்டு எலிதான், நீங்கள் போனீங்கன்னா நிச்சயமாக நிதானமாக தான் திரும்பி வருவீங்க. ஸோ அதனால் எனக்கு தான் இந்த ஞானப்பழம் அப்படின்னு சொல்லி ரொம்ப உறுதியாக மயில் எடுத்துக்கிட்டு உடனேவே கிளம்பிடுறாரு. நம்ம விநாயகர் தான் எப்போவுமே மாஸ்டர் மைண்ட் ஆச்சே. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, நேராக தன்னோட அம்மா அப்பா கிட்ட போகிறாரு. அம்மா அப்பா கிட்ட போயிட்டு, அம்மா அப்பா நீங்கள் தான் வந்துட்டு ஆதியும் அந்தமும், உங்களை நான் சுற்றி வந்தாலே உலகத்தை சுற்றி வந்தா மாதிரி தான் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவையும் அவரோட அப்பாவையும் 3 தடவை சுற்றி வந்து அந்த ஞானப்பழத்தை அவர் கையில் வாங்கிக்கிறாரு. தன்னோட மயிலில் ஏறி போன முருகர் திரும்ப வந்து பார்க்கும்போது ஞானப்பழம் விநாயக பெருமான் கிட்ட இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடாரு. அந்த அதிர்ச்சியை வந்துட்டு எப்படி வெளிக்காட்டுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஏமாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி கோச்சிக்கிட்டு இந்த பழனிக்கு அவர் வந்த நாளை தான் தைப்பூசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தைப்பூச திருநாள் தான் உலகம் முழுக்கவுமே எல்லா இடங்கள்லையுமே கொண்டாடுறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். மலேசியாவில் இருக்கிற பினாங்கு மாநிலத்தில் ஜார்ஜ் டவுன் அப்படிங்கிற ஒரு இடத்துல தண்ணீர் மலை கோவில் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது. அங்கே ஒரு முருகப்பெருமானோட கோவிலும் இருக்குது. அந்த கோவில்களுக்கு தமிழர்கள் மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற சீனர்களும் வந்துட்டு தைப்பூச திருவிழாவை மிகவும் விமர்சையாக கொண்டாடுவாங்க. தைப்பூச திருநாள் அன்னைக்கு பினாங்கு மாநிலத்துக்கு அரசு விடுமுறை நாள் அப்படின்னு டிக்ளரே பண்ணியிருக்காங்க. சிங்கப்பூர் மட்டும் இல்லைங்க, மலேசியா, பிஜி, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, யுரேனியன் யூனியன் போன்ற நாடுகள்லையும் தைப்பூசம் ரொம்பவே விமர்சையாக கொண்டாடப்படுது. பழனியில் நம்ம தைப்பூச திருவிழா பெரியநாயகி அம்மன் கோவிலில் கொடியேற்றத்தோடு தொடங்கி மொத்தம் 10 நாள் நடக்குது. அதில் 6வது நாள் வெள்ளித்தேர் திருநாள், 7வது நாள் கீழே அந்த ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து தேரை வடம் பிடித்து இழுத்துட்டு வருவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயுமே தைப்பூச திருவிழா எல்லா முருகன் கோவில்லையும் ரொம்பவே பிரசித்தியாக, ரொம்பவே பிரபலமாக, ரொம்பவே விமர்சையாக நடத்தப்பட்டு வந்துட்டுருக்கு. உங்கள் ஊர்லேயும் எந்த மாதிரியான கொண்டாட்டங்கள் கொண்டாடப்படுது அப்படின்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லணும். இதே மாதிரியான கொண்டாட்டங்கள், இதே மாதிரியான திருவிழாக்கள் எங்கெங்கெல்லாம் நடக்குது அப்படின்ற ஒரு செய்தியோட திரும்பவும் நான் உங்களை வந்து சந்திப்பேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பத்மாவதி. வணக்கம்.